வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். முதன்மை கடவுளான விநாயக பெருமானை வணங்கி என்னுடைய குருவின் பாதம் தொட்டு என்னுடைய குலதெய்வத்தையின் பாதம் தொட்டு உங்களுடைய ஜோதிட கருத்துக்களை இங்கு தெரிவிக்கிறேன். அதாவது லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் 12க்கு அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்துருந்தது அப்படின்னா, அவங்களுடைய பார்வையும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜாதகர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தலைவாணி வச்சுக்கிட்டு தூங்குறவங்களாக இருப்பாங்க. அதே போல் அவங்க பகல்லையும் தூங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 6க்குரியவரோட புதன் சேர்ந்திருந்தாலும் சரி, அவங்களுடைய பார்வை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட மாதிரி வியாதிகள் இருக்கும். அதே போல் நரம்பு தோல் வியாதிகளும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் எந்த லக்னமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 2க்கு அதிபதியோட ராகு கேது சேர்ந்திருந்தாலும் சரி, பார்வை பெற்றிருந்தாலும் சரி, கடன் கொடுத்தா திரும்ப வராது. ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் அவங்க தான் அந்த பணத்தை கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, பாம்பு வாயில் போட்டோம்னா எப்படி நம்மளால் இது பண்ண முடியாதோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் அதே மாதிரி 7ஆம் பாவகத்தில் சனி அமர்ந்து அவருடைய லக்னத்தில் 5, 9க்குரிய ஒரு சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா, தாழ்ந்த ஜாதியோட இவருக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா 6, 8, 12ல் பாதகாதி சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா, தாழ்ந்த ஜாதியோட இவங்க பார்த்து பழகிற மணிக்கு ஒரு சூழ்நிலை வரும்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னத்தில் 7ஆம் பாவகர் ராகு அமர்ந்திருந்துச்சு அப்படின்னா, லக்னத்துக்கு 5க்கு 9க்குரிய ஒரு சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா, முஸ்லீம் ஜாதியோட இவங்க உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. 6, 8, 12 மற்றும் பாதகாதிபதி சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னாலும் முஸ்லீம் கூட இவங்களுக்கு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் பாவக அதிபதியில் கேது அமர்ந்து அவங்க அந்த லக்னத்திலே 5க்கு 9க்குரியவர் இருந்துச்சு சாரம் பெற்றிருந்தாலும் இவங்க வந்து கிறிஸ்துவ மதக்காரங்க, இவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 6, 8, 12 பாதகாதிபதி சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து கிறிஸ்டினுடைய தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் பாவக அதிபதியில் புதன் அமர்ந்து அவரோட அந்த லக்னத்திலேயே 5க்கு 9க்குரியவரோட பெற்றிருந்துச்சுன்னா விஸ்வகர்மா அப்படிங்கிற ஜாதியோட ஆசாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜாதியில் இவங்க உதவி செய்வாங்கன்னு நம்ம சொல்லலாம். 6, 8, 12ல் பாதகாதி சாரம் பெற்றிருந்தாலும் விஸ்வகர்மா ஜாதியில் இவங்க சேர்ந்து பார்த்து பழகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமர்ந்து அவருடைய அந்த லக்னத்துக்கு 5க்கு 9க்குரிய ஒரு சாரம் பெற்றிருந்தாரும் அப்படின்னா, பிராமணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதியில் இவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. 6, 8, 12ல் மற்றும் பாதகாதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க இந்த ஜாதிக்காரங்கள்ட்ட நம்ம பார்த்து பழகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் பாவக அதிபதியில் குரு அமர்ந்து அவங்க அந்த லக்னத்திலேயே 5க்கு 9க்குரிய சாரம் பெற்றிருந்தாலும் பிராமணர் ஜாதினோட இவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. 6, 8, 12ல் பாதகாதிபதி சாரம் பெற்றிருந்தாலும் இவங்களுடைய பழகிறதுல இந்த பழக்க வழக்கங்களில் பார்த்து நம்ம பழகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 8ஆம் பாவக அதிபதியில் 12ஆம் பாவக அதிபதி சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய பார்வை இருந்துச்சுன்னா இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போகிற ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 8ஆம் பாவக அதிபதி 5க்கு 9க்குரிய ஒரு சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து இன்சூரன்ஸ் முறையிலையும் இந்த கட்டட வேலையை எடுப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி 6, 8, 12ல் பாதகாதிபதி சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து தவணை முறையில் அதை கட்டிக்கிட்டு வர்ற மாதிரி சொல்லலாம். முழுமையாக கட்ட முடியாது, பாதியிலேயே பணம் அல்லது தவணை கட்டிட்டு கட்டாமல் விட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 6ஆம் பாவக அதிபதியில் 12ஆம் பாவக அதிபதி சேர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தூக்கம் கெடுன்னு சொல்லலாம். கால் பாதத்துலேயும் ரோகம் அடிக்கடி வந்து போகும். இவங்களுக்கு வந்து சயன அயன போகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது முழுமையாக கிடைக்காது. வெளியூர் பயணங்கள்லையும் நன்மை கிடைக்காது, அதாவது முழுமை பெற முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் 12ஆம் பாவக அதிபதி கேதுவோட சேர்ந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து ஆன்மீக தோட்டத்தில் தான் இருப்பாங்க. அதாவது நெத்தியில் விபூதியும் கழுத்தில் உத்திராட்ச கொட்டையும் இடுப்பில் காய் வேஷ்டி அணிஞ்சு இவங்களுக்கு அந்த தோற்றத்தில் இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 12ஆம் பாவக அதிபதியில் சனி சேர்ந்து பார்வை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து ஆன்மீக தோற்றத்திலே இருப்பாங்க.
அதே மாதிரி இடுப்பில் காய் வேஷ்டி அணிஞ்சு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த சொல்லலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் 5ஆம் பாவக அதிபதி சனி சேர்ந்திருந்தாலும் பார்வை பெற்றிருந்துச்சாலும் அவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு ஏற்படும். இவங்களுக்கு வந்து புதன் சம்மந்தப்பட்டாலும் கேஸ்டபிள் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தாமதமாக தான் கிடைக்கும். எந்த லக்னமாக இருந்தாலும் 6ஆம் பாவக அதிபதியில் ராகுவோட சேர்ந்திருந்தாலும் பார்வை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். புற்றுநோய் வரும். அவங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியோட ராகு சம்மந்தப்பட்ட பாம்பு, தேள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடலில் ஏதோ ஒரு விஷக்கடி தோலில் இந்த மாதிரி பாதிக்கப்படணும்னு நம்ம சொல்லலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் 6ஆம் பாவக அதிபதியில் கேது சேர்ந்திருந்தாலும் அதனுடைய பார்வை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் இருக்கும். குறிப்பாக என்ன சொல்லணும்னா, கட்டி இந்த மாதிரி சிலந்தி கடிக்கிறது, இந்த மாதிரி தொடையில் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வரும்னு சொல்லலாம். 8க்கு அதிபதியோட கேது சம்மந்தப்பட்டாலும் பாம்பு, தேள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு இந்த விஷக்கடியால் தோலில் பாதிப்பு ஏற்படும்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 6ஆம் பாவத்தோடைய அதிபதி 4ஆம் பாவக அதிபதியில் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய பார்வை இருந்தாலும் வீட்டு மேலே கடனோ, அதே மாதிரி வாகனத்தில் கடனோ, இந்த மாதிரி கால்நடைகளில் ஏதோ ஒரு கடனோ, நிலப்பத்திரம் இந்த மாதிரிலாம் அடமானத்துக்கு போகும்னு நம்ம சொல்லலாம். அல்லது குத்தகைக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். 4க்கு அதிபதியோட 6க்கு அதிபதி சாரம் பெற்றிருந்தாலும் இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 8ஆம் பாவக அதிபதி வந்து 4ஆம் பாவக அதிபதியோட சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பார்வை இருந்தாலும் வீட்டை இடித்து கட்டணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். வாகனம் விபத்துக்கு உள்ளாகும்னு சொல்லலாம். அதே போல் 4க்கு அதிபதி 8க்கு அதிபதியோட சாரம் இருந்தாலும் அதோடைய பலனை தான் நம்ம இந்த இடத்துக்கு சொல்லணும். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 12ஆம் பாவக அதிபதி வந்து 4ஆம் பாவக அதிபதியோட சேர்ந்தாலும் பார்வை அதோட இருந்தாலும் வீடு, வாகனம், கால்நடை இந்த மாதிரிலாம் விற்க வேண்டிய ஒரு 4க்கு அதிபதி 12க்கு அதிபதியோட சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்களை தான் நம்ம தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எனக்கு பேச வாய்ப்பளித்து கொடுத்ததுக்கு இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நிறுவனருக்கு மனதார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். கரூர்லேருந்து வந்திருக்கும் எஸ் அஞ்சுதா அவங்க நேரம் உங்களுக்கு பேசினாங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் அப்படின்னுங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்காங்க. அப்படின்னா பார்வை, சேர்க்கை, சம்பந்தம் இது இருந்ததுன்னா அந்த மாதிரியான பலன்கள் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ 6ஆம் பாவக அதிபதி 4ஆம் பாவகம் பார்த்தாலும் சேர்ந்தாலும் சார பரிவர்த்தனை பெற்றாலும் அப்போ வந்து வண்டி, வாகனம் இதெல்லாம் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. 8னா வீடு இடித்து கட்டணும், வாகனம் விபத்துக்குள்ளாகனு சொல்லியிருக்காங்க. சரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஜோரா ஒரு டைம் எல்லோரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஃபஸ்ட்டு. இரண்டாவதாக, ஏன்னா அங்கேருந்து வரவங்களுக்கு ஒரு கைத்தட்டில் தான் ஒரு பெரிய ஒரு பரிசு மாதிரி அவங்களுக்கு. இரண்டாவதாக நம்ம அவங்க அணிவிக்கக்கூடிய ஒரு சால்வையும் அதை விட ஒரு பெரிய பரிசாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து சால்வை யார் போத்துறாங்க? எங்கள் டீச்சர், அதாவது நிறையா ஒரு 5000 மாணவர்களை உருவாக்கிய ஒரு நல்ல ஒரு டீச்சர் அவரும் கரூர்லேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த அஞ்சுதம்மாளுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள்.